Hi friends, welcome to RamAnis Atrocities. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 தாங்க பார்க்க போகிறோம். என்ன 65ன்னு யோசிக்கிறீங்களா? ஃபிஷ் 65 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து நாம் பிசைஞ்சுக்கலாம். பேஸ்ட்டு போல் ரெடி ஆனதுக்கப்புறம் மீனை நம்ம அதில் சேர்த்துக்குவோம். மீனை நான் எப்படி சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். நான் சாலமன் மீன் தான் எடுத்திருக்கேன். மீன் எல்லாத்தையுமே பிரட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ரொம்ப எண்ணெய் வேணாம், பொரிச்சு எடுக்க தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மீன் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் கிள்ளி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிடும். இப்போது ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா செவந்து ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்களேன், பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மீனையும் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷையுமே நாம் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ சூப்பரான கிறிஸ்பான டேஸ்டான ஃபிஷ் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபிஷ் 65 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க RamAnis Atrocitiesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.